அறிவிப்பு. சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து வந்த அறிக்கை. வேலூரிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 3 பயங்கர குற்றவாளிகள் சென்னை பெசன்ட் நகர் அருகில் வரும்போது தப்பிவிட்டனர். எனவே பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குற்றவாளிகள் பற்றிய தகவல் கிடைத்தால் உடனே போலீசுக்கு தெரிவிக்குமாறு அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. பயங்கரமான குற்றவாளிங்க 3 பேர் போலீஸ் கிட்ட தப்பிச்சு இந்த பகுதியில தான் எங்க மறைஞ்சிருக்கிறதா தெரியுது. நீங்க ஜாக்கிரதையா பார்த்து போங்க. உங்க கண்ணில் தென்பட்டா உடனே எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. மிஸ்டர், எங்க இருந்து வர்றீங்க? ஆபீஸ்ல இருந்து வரேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு தானே போனோம். வீடு எந்த பக்கம்? பக்கத்து தெரு தான். வீட்டு நம்பர் 111. இந்த கேள்வி எல்லாம் எது கேக்குறீங்க? பயங்கரமான குற்றவாளிங்க இங்க பதுங்கி இருக்காங்க. ஐயோ அப்படியா? அவங்கள நாங்க தேடிட்டு இருக்கோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் அப்போ ஜாக்கிரதையா இருக்கேன் சார். பி கேர்ஃபுல். நீங்க போலாம். தேங்க்யூ. குட் நைட் சார். நான் கண்ணை கட்டிக்க போறேன், நீ போய் ஒழிஞ்சுக்கணும். நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னா நீ எனக்கு கிஸ் தரணும், இல்லைன்னா நான் உனக்கு கிஸ் தருவேன். என்ன? ஷீலா, ஷீலா, எங்கம்மா இருக்க? ஷீலா, ஷீலா, எங்கம்மா இருக்க? ஷீலா, ஷீலா, எங்கம்மா? ஷீலா, ஷீலா, அதெல்லாம் பிடிக்கும். ரத்தம் போட்டீங்கன்னா குழந்தை கொன்னுடுவா. துப்பாக்கி கீழே போடு, இல்ல குழந்தை க்ளோஸ். ஓடிடு இல்ல. ஓ பாருங்க. கதவு தரங்களே, கதவு தரங்களே. ஷீலா, ஷீலா, என்னமா நடந்துச்சுங்க? இந்த 3 பேர் வீட்டுக்குள்ள புகுந்து போலீஸ் எங்களை தரத்திட்டு வருது. கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு சம்மதிக்கல. எங்களை ரூம்ல தள்ளி பூட்டிட்டு குழந்தைய தூக்கிட்டாங்க. ஆமா சார், எங்களுக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். ஓ அப்படியா? ஏமா பாப்பா, இவங்களை எல்லாம் சுட்டது யாரு? ஒரு மாமா.
அவர் எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. வேற எப்படிமா இருந்தாரு? சும்மா சும்மா கேக்குறியா? அழகா இருந்தார் சொன்னல்ல. கொலை, அதே மாதிரி புல்லட், அதே மாதிரி குற்றவாளிகள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. நான்சென்ஸ். இப்படி நடந்துகிட்டு போனா நம்ம யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சார், சமீபத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரப்படி நல்லவங்க யாரும் சாகடிக்கப்படல சார். தப்பு செய்யறவங்க தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நல்லவங்க யாரும் சாகடிக்கப்படல, தப்பு செய்யறவங்க தான் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. வழிப்பறினா துப்பாக்கியோட வர்றான், பெண்கள் கிட்ட யாராவது கலாட்டா பண்ணா சுட்டு கொண்டுடுறான். சுருக்கமா சொன்னா எங்கெங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் வருவானோ. இளம் பெண்கள் மர்மக்கொலை, 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 இளம் பெண்கள் மர்மக்கொலை. இந்தாங்க சார். இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமாக்கு போறது, அதுவும் நைட் ஷோ போயிட்டு வரது ரொம்ப தப்புங்க. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலா? தெரியுமா உங்களுக்கு, இந்த ஏரியாவில தான் ஒருத்தன் பெண்களை காதலிக்கிறேன்னு நம்ப வச்சு கற்பழிச்சு கொலையும் பண்ணிட்டு ஓடிறான். பாடுபாவி, பேப்பர்ல போட்டிருக்கு. என்னையும் அவன மாதிரி நினைச்சிட்டியா? நீங்க என்ன கட்டிக்க போறவன்னு தெரிஞ்சதானே எங்க அப்பா கூட தெரியாம ஓடி வந்திருக்கேன். அதான கேட்டேன். என்னங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி? கீதா, எனக்கு தரமா வர போறவ தரமா இருக்கா இல்லையான்னு உன்னை செக் பண்ணி பார்க்கணும். Catch him! Catch him! What a pleasant surprise. Come in. கவிதா, எப்போ மெட்ராஸ்க்கு வந்த? வந்து 18 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? என்னை கான்டாக்டே பண்ணலையே. நல்லா இருக்கு. இது வரைக்கும் 14 போன் பண்ணிருக்கேன். 2 தடவை நேர்ல வந்திருக்கேன். But I couldn't catch you. Sorry. அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, எப்பவும் துப்பாக்கியும் கையுமா அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. Really? Please sit. Thank you.
முக்கியமான விஷயம். நாளைக்கு என் பர்த்டே. நீங்க தான் சீஃப் கெஸ்ட். Really? Thank you. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்து செலிப்ரேட் பண்றேன். I'm very honored. உங்க மனம் மாறுங்கிற நம்பிக்கையில தான் இன்னும் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க தான் சுடக்கூடாதுன்னு சொன்னீங்களே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவனை சுடக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். ஆனா அந்த துப்பாக்கிக்காரனை கையும் களவுமா பிடிக்க சொன்னனே, யாராவது பிடிச்சீங்களா? தளபதி, நீதான் பக்கத்துல இருந்தியே, அவனை பிடிச்சிட கூடாது. அவன் அடையாளமா உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. லைட் போட சொன்ன ஒரே வினாடியில நான் அவனை பார்த்தேன். அவன் உருவத்தை வரைய சொல்லியிருக்கேன். ராஜசேகர் சார், நீங்க சொன்ன அடையாளங்கள் சரியா இருந்தா இந்த படத்துல இருக்கிறவன் தான் துப்பாக்கி. என்ன பொறுத்த வரையில ஏறக்குறை இதே சாயலுடையவன் தான். இது மாதிரி 50 காப்பி எடுத்து 50 போலீஸ் ஆபீசர்ஸ் கொடுங்க. இந்த துப்பாக்கிக்காரன் சென்னையில தான் இருக்கிறான். இதே உருவ சாயலுடையவங்க எல்லாம் கொண்டுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் விசாரிங்க. கண்ணா பின்னா நாட்டுல கொண்டு வராதீங்க. இன்னொன்னு, இது ரகசியமா இருக்கணும்.